அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்பது நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இந்த வள்ளிகளை தான் கடவுள் நம்ம மனிதர்களோடு உரையாடுவதற்கான ஒரு விஷயமாக படைத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்பப்படுது. அதாவது ஊர்வன வகையிலேயே உயிரினங்களில் ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு சிறப்பு சக்தியை இந்த வள்ளிக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியை கடவுளினுடைய தூதன், செய்தியாளன் அப்படின்னெல்லாம் இதிகாசங்கள் வழியாக சொல்லப்படுது. இன்றைக்கி ஏன் நாம் இந்த வள்ளியை இப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வள்ளி அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஆனால் இந்த வள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல போகுது, ஓடுது, ஒடியாருது, ஏதோ சத்தம் போடுது. ஆனால் அதுக்கு கூட இவ்வளவு சகுனங்கள் இருக்கா, இவ்வளவு சாஸ்திரங்கள் சொல்கிறதா, நம்ம முன்னோர்கள் இந்த வள்ளியை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு பல சிறப்புகள் மிக்க இந்த வள்ளியினுடைய பல செயல்களுக்கு பின் பல அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. இந்த வள்ளிக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் இப்போ தான் முறையாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளினுடைய பெயரை பதிவிட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல சிறப்புகளை மிக்க இந்த வள்ளியின் பல செயல்களுக்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சரியான முறையில் உங்களுக்கு நல்லதொரு தீர்வுகள் சொல்லப்படுது. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள். சரி, நம்ம இப்போ பள்ளியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல விழுகுது அப்படின்னா அதை பொறுத்து தனி பலன்கள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சில இடங்களில் இந்த வள்ளி கத்துச்சு அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னும், சில இடங்களில் கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தீயவை நடக்க போகிறது என்பதை எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த வள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் வள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கௌளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தனி படிப்பே இருந்திருக்கு. வள்ளிக்கு சில சக்திகள் இருப்பதனாலேயே காஞ்சிபுரம் வரதராஜர் சுவாமி கோவிலில் கர்ப்ப கிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் வள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கு. அதே போல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில்லையும் வள்ளி வணங்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. குறிப்பிட்டு வள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு பரிகாரம் உள்ளது என பழைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மேலும் உடலில் எந்த ஒரு பகுதியில் வள்ளி விழுந்தாலும் நாம் முதல்ல செய்ய வேண்டியது நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சிவன், விஷ்ணு, விநாயகர் போன்ற எந்த ஒரு கோவிலுக்கும் நாம் அங்கு சென்று தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க தங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே தெய்வங்களுடைய படத்திற்கு முன்பாக திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கு உரிய மந்திரத்தை ஜபித்து வள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட வசதி மிகுந்தவங்க கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தங்கம் அல்லது தங்க ஆபரணங்களையோ தானமாக அளிப்பதாலும் பள்ளி விழுந்ததால் ஏற்படக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கோவில்களில் விளக்கெண்ணெய் கொண்டு மண் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா பள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கி போகும். இவை எல்லாத்துக்கும் மேலாக பரிகாரமாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இங்கு சென்று வழிபடும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி கனவில் பள்ளியை பார்க்கறது அசுபமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு இந்த பள்ளி கனவுல வந்திருக்கும். அதாவது சின்ன சின்ன பள்ளியாக கனவுல வரலாம், பெரிய பள்ளியை நம்ம பார்த்தது போல் கனவுல வரலாம். ஆனால் அது பெரிய ஒரு நன்மையை கொடுக்காது அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து இருக்குது. ஆனால் பூஜை அறையில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிதி சிக்கல்களில் இருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குறிப்பாக இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி கனவில் பள்ளியை பார்க்குறது அசுபமானது அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு மோசமான ஒன்று நடக்க
வரப்போகிறது என்பதை அந்த வள்ளி நமக்கு அறிவுறுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த பிரச்சனை நமக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நாம் அது எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு அந்த வள்ளி நமக்கு சொல்வது போல அந்த கனவு இருக்கும். அதே போல் நம்ம வீட்டு சுவற்றில் வள்ளி சண்டையிடுவது போல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி சண்டையிடுவது கூட நல்லது கிடையாது அப்படின்னு தான் வாஸ்து நிபுணர்களால் சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக நமக்கு நம்பப்படுது. இது ஒரு மோசமான அறிகுறியாகத்தான் கருதப்படுது. அதாவது அந்த வள்ளி சண்டை போடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதிகரிக்க போகிறது, அல்லது யாரோ ஒரு இருவருக்கு இடையில் சண்டை வரப்போகுது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிட்டு இவையெல்லாம் எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இவையெல்லாம் ஒரு கெட்ட பலன்களாக நாம் நினைக்காம இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகிறது அப்படின்னா நாம் அந்த நேரத்தில் ஒரு அமைதியாக இருக்கணும். நாம் யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. நமக்கு ஒரு கடன் பிரச்சனையில் மாட்ட போகிறோம், அல்லது நம்ம ஒரு புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நல்லா ஆலோசித்து எச்சரிக்கையோடு எடுத்து செய்வது நல்லது அப்படின்லாம் நமக்கு எடுத்துரைப்பது போல தான் இந்த வள்ளியினுடைய சகுனங்கள் இருக்குது. நம்ம வீட்டின் முன் வள்ளியை பார்ப்பது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் மூலமாக சொல்லப்படுது. இது பணத்தினுடைய வருகையை குறிக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க. குறிப்பிட்டு இந்த வள்ளியினுடைய தகவல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வள்ளி பலனில் இருக்கா அப்படின்னு பார்க்குற வகையில் இருக்கும். நம்ம முன்னாடி தான் நிறைய வள்ளி வசிக்கும். இதுவும் ஒரு உயிரினம் தான். நம்ம வீட்டில் சில இடங்களில் இந்த வள்ளி கத்தினா நல்லது நடக்கும் அப்படின்னும், சில இடங்களில் இந்த வள்ளி கத்துனா தீவை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலங்களில் வள்ளியை பற்றி கௌளி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு படிப்பு இருந்துச்சாம். மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் வள்ளிகள் மூலமாக உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம் தான் இந்த வள்ளி அப்படின்னு புராணங்கள் வழியாக கூட நம்பப்பட்டிருக்குங்க. அதாவது கடவுள் எதையும் நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அதற்காக தான் இந்த வள்ளி, காகம் இது போன்ற உயிரினங்கள் காட்டக்கூடிய இந்த சமிக்கைகள் தான் நமக்கான செய்தியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் வள்ளி இருக்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன் நம்ம வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவிலெல்லாம் தீபாவளி பண்டிகை நாள் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வள்ளியை பார்த்தா அது குடும்பத்திற்கு செல்வ வளம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது. இன்றைக்கும் அட்சய திருதியை நாளில் வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. அதாவது நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு இந்த வள்ளியை வந்து அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாதான். அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்கள் மேலே வள்ளி விழுந்துச்சு அப்படின்னா, நாம் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கண் மேலே வள்ளி விழுந்துச்சு அப்படின்னா கண்களின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா பயம் வரும் அப்படின்னும், வலது பக்கம் வள்ளி விழுந்தா சுகம் உண்டாகும் என்றும், மூக்கின் இடது பக்கத்தில் வள்ளி விழுந்தா கவலை அதிகரிக்கும் என்றும், மூக்கின் வலது பக்கம் வள்ளி விழுந்தா நோய்கள் வரும் என்றும், காதின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா லாபத்தை தரும் என்றும், வலது காதின் மீது வள்ளி விழுந்தா ஆயுள் கூடும் என்றும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுதுங்க. இது போல உங்களுக்கும் கண்கள், காது, மூக்கு இது போன்ற இடங்கள்லாம் வள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே விழுந்துச்சு அப்படின்னா இவையெல்லாம் கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக இவையெல்லாம் நடக்கும் தான். அதே போல் வள்ளியானது தலையில் பட்டு முகத்தில் விழுந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும், முகத்தின் நெற்றியின் இடது பக்கம் வள்ளி விழுந்தால் கீர்த்தி, வலது பக்கம் வள்ளி விழுந்தால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தில் வள்ளி விழுந்தா, தலையின் வலது பக்கத்தில் வள்ளி விழுந்தா, கழுத்துக்கு மேல் வள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ வள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையின் இடது பக்கத்தில் கழுத்துக்கு மேல் வள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ வள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பொதுவாகவே தலையில் வள்ளி விழுந்தா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தலையின் ஒவ்வொரு பகுதியில் விழுந்தாலும் ஒவ்வொரு பலன் இருக்குமா. தலையின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா துன்பம், தலையின் வலது பக்கம் வள்ளி விழுந்தா கலகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தலையின் முன்பகுதியில் வள்ளி விழுந்தால் நிதி ரீதியான ஆதாயங்களும் லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தலையின் பின்பகுதியில் வள்ளி விழுந்தால் தடைகள் ஏற்படும், ஏதாவது ஒரு நம்ம செய்ய திட்டமிட்டிருந்தோம் அப்படின்னா அது தாமதமாகும் என்று கூட சொல்லப்படுது.
தலையினுடைய நடுப்பகுதியில் உச்சி மண்டையில் பள்ளி விழுந்தால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் எனவும், ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சோதனைகள் மேற்கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுடியில் படும்படியாக பள்ளி விழுந்தால் கவனம் தேவை. வாகன பயணங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்ட வேண்டும். பெண்களுக்கு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்தில் பள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ விழுந்தவருடைய அம்மா அல்லது சகோதரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான